வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் 1000 சீட்டு காலியாக டெய்லி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி நான் சொன்னால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கா? பொய்யெல்லாம் சொல்லலைங்க, நிஜமாக தான் சொல்கிறேன். செகந்திராபாத்துக்கும் நாக்பூருக்கு இடையில ஒரு வந்தே பாரத் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த வந்தே பாரத் தாங்க. அதோட நம்பர் 20-101, 20-102. ஏதோ ஒரு நாள் போடுறத வச்சுக்கிட்டலாம் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. டெய்லியே அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த வந்தே பாரத்தில் 1181 சேர் கார் சீட் இருக்குது, 74 எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் சீட் இருக்குது. எல்லா இடத்துலையும் 8 பொட்டி 16 பொட்டி உள்ள வந்தே பாரத்தை அறிமுகப்படுத்திக்கிட்டு இருந்தவங்க முதல்ல போய் 20 பெட்டி வந்தே பாரத்தை இந்த ரூட்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த ரூட்டுக்கு 2 பொட்டியும் அதிகம்னு இப்போ தான் தெரியுது. இத்தனைக்கும் இந்த வந்தே பாரத் தெலுங்கானா மகாராஷ்டிரான்னு 2 மாநிலங்களை இணைக்கிற வந்தே பாரத். ஏன் இவ்வளவு கொலகாண்டாய் நான் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நீங்களே விவரத்தை பாருங்கள். நாக்பூர்லேருந்து செகந்திராபாத் போகிற வந்தே பாரத்தினுடைய நம்பர் 20101. இந்த ட்ரெயினில் 1181 சேர் கார் சீட் இருக்குது. 26ஆம் தேதி ஜேர்னிக்கு 25ஆம் தேதி நைட்டு வரைக்கும் அதில் காலியாக இருந்தது 1032. 27ஆம் தேதி ஜேர்னிக்கு 1083 காலியாக இருக்குது. 28ஆம் தேதிக்கு 1118 காலியாக இருக்குது. 29ஆம் தேதி ஜேர்னிக்கு 1181 1148 காலியாக இருக்குது. 30ஆம் தேதிக்கு 1154 காலியாக இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் இருக்கிறதே 74 சீட்டு. அதில் வேக்கண்ட்டை பார்த்தீங்கன்னா 70, 68, 66ன்னு வேக்கண்ட்டாக இருக்குது. புக் பண்ணவங்க எண்ணிக்கை சிங்கிள் டிஜிட்டை தாண்டலை. செப்டம்பர் 29ஆம் தேதி சண்டே. அன்னைக்காவது கூட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. 1255 சீட்டில் 1216 சீட்டு காலி. நான் சொல்கிறதில் சந்தேகமாக இருந்தால் IRCTC ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். நாக்பூர் டு செகந்திராபாத்லேயும் என்ன அடிங்க. அதில் வந்தே பாரத் வரும். அதில் சீட் அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள். நீங்களே அதிர்ச்சிக்குள்ளாயிடுவீங்க. நாக்பூர்லேருந்து செகந்திராபாத் போகிற வந்தே பாரத் தான் காலியாக ஓடுது. ஆனால் செகந்திராபாத்லேருந்து நாக்பூர் போகிற வந்தே பாரத் ஃபுல்லாக ஓடுதுன்னு யாரும் சப்பா கட்டு கட்டாதீங்க. அதுவும் இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. செகந்திராபாத்லேருந்து நாக்பூர் போகிற வந்தே பாரத்தில் 26ஆம் தேதி 1181 சீட்டில் 1147 காலியாக இருக்குது. 27ஆம் தேதி 1120 காலி. 28ஆம் தேதி 1090 காலி. செப்டம்பர் 29ஆம் தேதி சண்டே அன்னைக்கு 1181 1100 காலியாக இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸும் அப்படி தான் இருக்குது. இருக்கிற 74 சீட்டில் 60 சீட்டு காலியாக இருக்குது, 59 சீட்டு காலியாக இருக்குது. 2 பொட்டிக்கு கூட ஆள் வராத இந்த ரூட்டில் 20 பொட்டிக்கு ஒரு சஜஷன் கொடுத்தாரு பாருங்க ஒரு ஆபிச்சர். அவரை இப்போ ரயில்வே போர்டில் தேடிட்டு இருக்காங்க. 8 பொட்டிக்கு சஜஷன் கொடுத்தா கூட மனுஷன் பதில் சொல்லலாம். 20 பொட்டிக்கு சஜஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. நாக்பூர் செகந்திராபாத்தில் இருக்கிற இந்த பேசஞ்சர்ஸுகளுக்கெல்லாம் வந்தே பாரத்தை பிடிக்கல போடுறது. நாக்பூருக்கும் செகந்திராபாத்துக்கு இடையில் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ஓடுது. ஆனால் அதில் இடமே காலி இல்லைங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டு தான். வந்தே பாரத்தோட அதில் கட்டணம் குறைச்சேன்னு யாரும் நினைச்சாதீங்க. இதை விட அதில் கூடுதல் கட்டணம், டைனமிக் கட்டணம் வேறு இருக்குது. அதில் 26, 27, 28 3 நாளும் பாருங்கள், ராஜதானி எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட் ஏசி வெயிட்டிங் லிஸ்ட்டு, செகண்ட் ஏசி வெயிட்டிங் லிஸ்ட்டு, தேர்ட் ஏசி வெயிட்டிங் லிஸ்ட்டு. அதே வந்தே பாரத்தில் பாருங்கள் எல்லாமே காலியாக இருக்கும். 1100 சீட்டுகளுக்கு மேலே காலியாக இருக்குது. நாக்பூர்லேருந்து செகந்திராபாத் போகிற ராஜதானி எக்ஸ்பிரஸ்லேயும் செகந்திராபாத்லேருந்து நாக்பூர் போகிற ராஜதானி எக்ஸ்பிரஸ்லேயும் வெயிட்டிங் லிஸ்ட் எப்போதுமே இருக்குது. வந்தே பாரத்தோட ராஜதானியில் கட்டணம் கூடன்னு சொன்னல, இப்போ கட்டணத்தையும் ஒப்பீடு பண்ணிவிடுவோம். நாக்பூர் டு செகந்திராபாத்துக்கு வந்தே பாரத்தில் சேர் காரில் டிக்கெட் போட்டு 1350 ரூபா. அதே தேர்ட் ஏசி ராஜதானி பார்த்தீங்கன்னா 1760 ரூபா கட்டணம் வருது. அதே செகண்ட் ஏசி கட்டணம்னா 2355 ரூபா வருது. வந்தே பாரத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் கட்டணம் 2605. ராஜதானியுடைய ஃபர்ஸ்ட் ஏசி கட்டணம் 2910. வந்தே பாரத் ராஜதானி ரெண்டுமே அந்த ரூட்டில் பகல் நேர ட்ரெயின்கள் தான். இந்த பகுதி மக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா 500-1000 கூட போனாலும் பரவாயில்ல, ராஜதானி எக்ஸ்பிரஸில் படுத்துக்கிட்டு போவோம், வந்தே பாரத்தில் உட்காந்துட்டு போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. வந்தே பாரத் டைம் கூட ராஜதானி டயத்துக்கு முன்னாடி தான் செட் பண்ணாங்க. அப்படியும் யாரும் வர மாதிரி தெரில. இந்தியாவிலே தெற்கு ரயில்வேல ஓடுற வந்தே பாரத்துகள் தான் நல்லா கல்லாக்கட்டு தான். அதையும் வெட்டியாக காலியாக ஓட்டிக்கிட்டு அதை கொண்டாந்து 2 வந்தே பாரத்தாக்கி தமிழ்நாட்டில் விட்டுற வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.